ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அரசியல் களம் பார்த்திங்கன்னா சூடு பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை எல்லாரும் டார்கெட் பண்ணி வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தான். இது விஜய் அவர்களுக்கு வேறு லெவலில் ஒரு மைலேஜ் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 மாதமும் அடுத்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ தரமான சம்பவங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட்டணிலாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னாரு. அதாவது அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேவை முடிச்சிட்டார் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. அப்போது கூட்டணி திமுக வச்சு தான், அதாவது மடக்கு ஊதி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல விசிலுக்கு. அப்போ கூட்டணி திமுக கூதி மூக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மொத்தமாக வருது. ஏன் இப்படி வருது அப்படிங்கிற எனக்கு தெரியல. அப்போ கூட்டணி நம்பி தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் டீல் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, திமுகவுடைய ஆட்சி இந்த வட்டம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவர் ஏன் டீலிங் வைக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ லேட்டாக இந்த ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. காங்கிரஸுக்கு கூட்டணி இருந்துச்சு, தாவாக்காக யாருமே வரவே இல்லை. கடைசி தாவாக்கா பார்த்தீங்கன்னா பிம்பிளிக்கு பிலாபி ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் வக்கே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயந்தான், ஒருத்தனை சிங்கிளாக நிற்க வச்சுட்டு எல்லாரும் கூட்டணி சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு, கமலஹாசன் அவர்கள் இருக்கிறாரு, அடுத்து விஜயகாந்த் இருக்கார், அடுத்து இப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த 21 கூட்டணி கட்சிகள் உள்ளே இருக்கான். ஸோ இதை வச்சு திமுகவுக்கு ஜெயிச்சு நீங்கள் கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த கட்சியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? நாம் தமிழர் பற்றி கவனிக்கிறீங்களா? நாம் தமிழர் பற்றி யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தனியாக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவனுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிப்பானுங்க, அவ்வளோதான். மக்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் தெரியாது. சும்மா நான் வந்தால் வாயிலே நான் பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ஏதாவது பண்ணுவாங்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த சாட்டை தற்குறிக்கு ஒன்றும் தெரியாது. சீமான் அவர்களுக்கும் சரியான புரிதல் இல்லை. கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வட்டம் கூட்டணி அமைச்சு ஏடிஎம்கே கூட கண்டிப்பாக களம் காந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான். சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். விஜய் அவர்களை திட்டியும் ஸ்டாலின் அவர்களை திட்டியும் கடைசி வரை திட்டிகிட்டே இன்னும் ஒரு 2% வாக்குகள் வாங்கிட்டு, இல்லை இன்னும் விஜய் அவர்கள் வர்றதுனால இன்னும் 2% குறையிறது கூட வாய்ப்பு இருக்குது என்டிகேக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சு தஞ்சாவூரில் செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பயங்கரமான ரெஸ்பான்ஸு. அது வந்த பிறகு எல்லாத்துக்குமே ஒரு பிதறல் ஏற்பட்டுருச்சு. ஐயோ, விஜய் வந்தார்னா முடிச்சு விட்ருவாங்களே, இன்னும் திருச்சியில் வேறு மாநாடு போட போகிறாராம்ல இந்த வார இறுதியில், இந்த மாதம் இறுதியில் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போயே பயம் நடுங்கிருச்சு. உடனே என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார் தெரியுமா, தாவக்கா கூட்டணி போயிடுவேன், நீ என்ன டீல் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. மக்கள் நீதி மையமே அப்படி தான் பேசியிருக்காங்க. கமலஹாசன் கட்சியில் தாவக்கா இந்த மாதிரி இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படி தான் பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய பவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் அடிமட்ட தொண்டர்கள் போய் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லா கிராமத்துக்கும் போங்க. நீங்கள் வேணாம், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் போங்க. போயிட்டு அங்கே யார் டாப்னு பாருங்கள். ஒன்று டிஎம்கே இருக்கும், இல்லை ஏடிஎம்கே இருக்கும். இன்னொன்று விஜய் தான் பின்னாடி பேனரில் உட்காந்துட்டு இருக்காப்புல சிரிச்ச முகத்தோட. என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அதை பார்த்துட்டு தான் என்னடா அவன் பூத் கமிட்டி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ணாமையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே இவங்க. போஸ்டர்ஸ்லாம் அடித்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, விஜய் அவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப உத்வேகமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, தெரிஞ்சிருச்சு களத்தில் இதுதான் நடக்குது, விஜய்க்கு ரொம்ப அண்டர் கிரவுண்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்ல பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி புரியுது. என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு சரி சாட்டையை உள்ளே வச்சு கூப்பிட்டு, சீமானை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஏன் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த சாட்டையும் சீமானும் சேர்ந்து திமுக எதிர்க்க மறந்துட்டாங்க. திமுக அதெல்லாம் பேச மாட்டானுங்க. ஃபுல்லாக
தாவக தான் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னடா அது இப்படியா நீங்கள் மாறுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அடிச்சாங்க. பெட்டி பரிமாறப்பட்டதா இல்லை என்ன டீலிங் அப்படிங்கிறது தெரில. ஸோ விஜய் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே டீலிங் கிடையாது. இங்கே எல்லாருமே டீலிங் டுவர்ட்ஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து டெர்ராகி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தனும் வந்து விஜய் நோன்றதுலேயே வந்து ரொம்ப குறியாக இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதற்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் வேணும். ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒருத்தன் அடித்தான் அப்படின்னா தான் மக்கள் வந்து ஐயோ அவன் பாவமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து குத்துன்னு குத்துவானுங்க. ஓகே, அதனாலேயே சில் சின்னத்துக்கு வந்து இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை கூட்டணி போ, என்ன வேணாலும் பண்ணு, இந்த வட்டம் களம் புரியுது. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னங்க நீங்கள் அரசியல்னு வந்தாச்சு எம்ஜிஆர் மாதிரி நினைப்பா விஜய்க்கு அப்படியே உடனே ஜெயிச்சிருவார் அப்படின்னோடனே இல்லைங்க, ஒரு மாற்றம் இருக்கும். ஜெயிப்பார் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இவங்க ஜெயிப்பாங்க, நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லி பழக்கம் கிடையாது. மக்கள் இந்த வட்டம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு இவங்க ரெண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வட்டம் என்ன குத்துறானுங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நாம் தமிழர் மாற்று கட்சி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழரும் வந்து டிஎம்கே சொம்பு அப்படின்றத தெரிஞ்ச பிறகு அப்படியே வந்து தூக்கி போட்டு என்ன குத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த ஜூலி வேறு நான் வந்து பாராட்டினேன். பரவாயில்லையப்பா, தாவக தொண்டர்களுக்காக சொல்கிறாங்க 50 வந்து 55 ஆக்கிடாதீங்க, எங்கள் 500 ஆக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கும். சரி பாவம்பா, எப்படியோ அந்த பொண்ணு வந்து நல்லது தான் சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ சொல்லுது தளபதி தான் வந்து ஸ்டாலின் தான், திராவிடத்தை வந்து நீங்கள் ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. அப்போ நீயும் அந்த மூதேவியும் அப்போ காசு வாங்கிருச்சா, என்னதான் இருந்தாலும் உனக்கு 200 கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு நீ வெள்ளை சொல்லையும் அலைஞ்சது. அதாவது ஜல்லிக்கட்டு வீர தமிழச்சி அப்படின்ற மாதிரி பேர் வாங்கின ஜூலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவ, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பேசி காசை வாங்கி இப்படி வந்து ஏமாத்தனம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத மக்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. இனிமேல் ஜூலி அவ்வளோதான் போனி அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஜூலியோடைய பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா உடைந்தது அப்படிங்கிறது தான். இனிமேல் என்ன தான் முட்டு கொடுத்தாலும் வாய்ப்புகள் மிக மிக கம்மிமா. நீ திராவிடத்தில் காசு வாங்கிட்ட, திராவிட கை கூலி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொருத்தர் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த விஜய் ஏதாவது காணொலி போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறேன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு அவரை நல்வழிப்படுத்துகிறாராம். ரசிகர்கள் நல்வழிப்படுத்துங்க, இன்னும் ஏன் வந்து செத்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஏன் விஜயை பார்க்குறீங்க, இன்னும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேச மாட்டார் கதறிக்கிட்டே இருக்கானுங்க. டேய் என்ன தான் வந்து பண்ணட்டும்டா, அவங்க போய்கிட்டே தான் இருக்கானுங்க. மக்களுடைய வாக்குகள் பெற போகிறானுங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் பேசினே உட்காந்துருங்கடா. உங்களுக்குலாம் அழகாக அலையன்ஸ் ஏடிஎம்கே வந்து பிடிச்சி இந்த வட்டம் சட்டசபைக்கு ஒரு 4-5 பேரை அனுப்புறதை விட்டுட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அடிச்சுக்கிட்டு ஒரு வெங்காயமும் செய்ய மாட்டாங்க. சும்மா வாயை திறந்தா கதை தான். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதை செய்யுங்கடா. என்ன பண்ண போகிறீங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்து மிச்சவங்க வந்து வியூஸ்க்காக அடிக்கிறது, விஜய் அடித்தா வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக அடிக்கிறது. வேறு எதாவது நீங்கள் பேசி பாருங்கள், சீமானை பற்றி போட்டால் வியூஸ்லாம் போகாது, விஜய் அடித்தா தான் வியூஸ் போகும் அவனுக்கு. அதனால தான் அதை பண்ணிட்டு தெரியும் சாட்டை. இவனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. இவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு தற்குறினே சொல்லலாம். சரியா? ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு பொழப்பு இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்றத அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு திருச்சியில் மார்ச் மாத இறுதியில் விஜய் வந்து நடத்த போகிறார் அப்படிங்கிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 250 கோடி சங்கீதா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பூகம்பத்தை கிளப்பி விடுறாங்க. அது ரூமர் தான். அடுத்து விஜய் சங்கீதா அவர்களுடைய விவகாரத்து நியூஸ் வந்த பிறகு விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் குறையுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு வெங்காயமும் குறையலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வேலூரில் பேசுனதோட விஜய்க்கு 1 லட்சம் வியூஸ் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. விஜய் என்ன பேச போகிறார், மக்கள் வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தாவாக்கா உடைய தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, விஜய் அவர்களை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவர் வந்தார்னா வரட்டும், வந்த பிறகு அங்கே போய் நீங்கள் மூவ்ஸ் காமிங்க. இன்னொன்று பாதுகாப்பு முந்தி அடிச்சு போய் பார்க்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாட்டை வேட்டை இந்த மாதிரி லூஸ் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசாமல் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. அப்படியும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கண்டென்ட் விஜய் தான், அது வேறு விஷயம். ஸோ இவ்வளோ கூட்டணி சேர்ந்து ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவன் எவ்வளோ பவராக இருப்பான் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை 2026 சட்டசபை தேர்தலில் அந்த முடிவு மக்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ vote for the change, vote for TVK அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.